ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு எப்பயும் போல் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இன்றைக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லணுங்க, வீடு மாற்றிட்டோம். இந்த புது வீட்டோட வீடியோ இனி 1 by 1 பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இந்த வீட்டுக்கு ஒரு 1 or 2 days எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சுட்டேன். 1 by 1 வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோஸில் கிச்சன் நான் எந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளிப்ஸாக காமிச்சிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு இந்த செட்டப் பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லலாம். இன்றைக்கி கொஞ்சம் பசங்களுக்கு இனிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்தா இடியாப்பமும் அதுக்கப்புறம் ராகி சேமியாவும் செஞ்சுருந்தேன். இடியாப்ப மாவில் ஒரு ட்ராப் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துட்டு எப்பயும் போல் பார்த்திங்கன்னா நம்ம இடியாப்பம் மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். டெய்லியுமே ஒயிட்டாக கொடுத்துட்டு இருக்கும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுமே நல்லா விரும்பி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி எசன்ஸ்லாம் உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லதில்லை. இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுக்கிறாங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா என் பையனுக்கு பிஸ்தா பிடிக்கும், பாப்பாவுக்கு ரோஸ் மில்க் தான் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லஞ்சுக்கு லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் முட்டையும் தான் வேக வச்சுட்ருக்கேன். ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு பால் ரெடி ஆகிட்டுருக்கேன். அவருக்கு பால் இடியாப்பத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வாங்கியிருந்த கறியிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இந்த சைடு அடுப்பில் வதங்கிட்டு இருக்க வேலை தான் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லி புதினா இதெல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அதையுமே அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கான சமையல் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சனில் சூப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ எந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த புது வீட்டுக்கான கிச்சன் செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாமே அது இடத்துல செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கிச்சனே பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னுடைய கிச்சன் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.